குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோறு ஊட்டினாலும் சரி, இல்லை எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி, கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி வச்சு பார்க்குறாங்க அதை. அதாவது குழந்தைங்க வந்து யூஸ்வலாக நம்மளுமே வீட்டில் சில பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம்னா, அந்த குழந்தைங்க துருன்னு இருப்பாங்க, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக செல்ஃபோன் கொடுத்துறது, சாப்பாடு கொடுத்துறது. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம். பட் வந்து அது ஹெல்தி கிடையாது. இன்ஃபேக்ட் நிலா சோறு ஊட்டினாங்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. தூரமாக பார்க்க வச்சு சாப்பாடு ஊட்டினாங்களே, அதுதான் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செல்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க அடிக்ட் ஆகிட்டு அது லாங் டேர்மில் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். சரிங்களா? அண்ட் இதில் வந்து சில ஸ்கேரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ரெட்டினாவை டேமேஜ் பண்ணுது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அது சும்மா ஒரு பயன்படுத்துறதுக்காக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் ஆனால் செல்ஃபோன்னால பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம தடுக்கிறதுக்கு செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எதெல்லாம் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நம்ம இந்த மீன் சாப்பிட்டனாலலாம் சொல்லுவோம். கெட்டதுன்னு ஏதாவது இருக்கா? அதாவது இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கண்ணுக்கு கெடுதி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இப்போ வந்து நம்ம சுகரி ப்ராடக்ட்ஸ், ஏதாவது ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கே தெரியும், ஒரு பேலன்ஸ் டயட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி தருவாங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுட்டு ஏற நான்வெஜ்ஜோ இல்லைனா ஜங்கோ ரொம்ப ரொம்ப கம்மியாவோ இல்லை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அது கண்ணுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்குமே நல்லது. ஸோ இப்போ சுகர்னால கண்ணு பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரதுனால சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம். கொலஸ்ட்ரால்னாலையும் கண்ணு பாதிக்கும், பிபினாலையும் கண்ணு பாதிக்கும். ஸோ எல்லாமே கண்ணோட ரிலேட்டட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். லைக் சுகரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது, சால்ட் அதிகமாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள், ரிஃபைன் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ற பர்கர், பீட்சா, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பட் என்னென்னா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை.